ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மீன்வள உதவியாளர் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தற்போது அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, எந்த மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணை அரசு மீன்பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் 8 மீன்வள உதவியாளர் பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் சேலம் மாவட்டத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அரசு மீன்பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 8 மீன்வள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ரா பிருந்தாதேவி IAS அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மேட்டூர் அணை அரசு மீன்பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 8 மீன்வள உதவியாளர் பணியிடங்களை இன சுழற்சி முறையில் தேர்வு செய்திட விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க. அதன்படி இப்பணியிடத்திற்கு தமிழில் எழுத படிக்க மற்றும் பேச தெரிந்திருக்க வேண்டும். நீந்துதல், மீன்பிடித்தல், மீன்பிடி வலை பின்னுதல், பரிசல் ஓட்டுதல், வீச்சு வலை வீசுதல் மற்றும் பழுதடைந்த வலைகளை சரி செய்தல் ஆகிய தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மீன்வளத்துறையின் கீழ் உள்ள ஏதேனும் ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று சான்று பெற்றுபவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை தான் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன் இருந்தாவே போதுமானது. இன சுழற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பணியிடங்கள் ஆதி திராவிடர் ஆண் பெண் இருபாலருக்கும் முன்னுரிமை அற்றவர் பிரிவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பணியிடம் பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பார்ப்பினர், அதாவது MBCக்கு கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் இருபாலரும் முன்னுரிமை அற்றவர் பிரிவில் இருக்குது. ஒரு வேக்கன்சி பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பார்ப்பினர் பெண் முன்னுரிமை அற்றவர் தமிழ் வழி கல்வி கற்றமைக்கான சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஒரு பணியிடம் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பெண்களில் முன்னுரிமை அற்றவர் தமிழ் வழியில் PST வச்சிருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பணியிடம் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் இருபாலரும் முன்னுரிமை பெற்றவர் ஆதரவற்ற விதவைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பணியிடம் பொது போட்டியில் பெண்களுக்கு முன்னுரிமை அற்றவர் பிரிவில் தமிழ் வழி கல்வி கற்றமைக்கான சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஒரு பணியிடம் பொது போட்டியில் இருபாலர் முன்னுரிமை பெற்றவர் பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனச்சுழற்சி அடிப்படையில் எடுக்கப்படுகிறது வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அதே இனச்சுழற்சி ஒதுக்கீட்டில் ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900லிருந்து 58,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா 2025 ஜூலை 1 அன்று ஆதி திராவிடர் 37 வயசுக்குள்ளும், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 34 வயசுக்குள்ளவும், அடுத்து இதர வகுப்பினர் 32 வயதுக்குள்ளாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஏஜ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் கல்வி சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வயது நிரூபண சான்றிதழ் நகல், ஜாதி சான்றிதழ் நகல் மற்றும் 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பத்தினை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் மண்டலம் 5/596 ஔவையார் தெரு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில், தருமபுரி 636 705. கூடுதல் விவரங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி விவரம் கேட்டுக்கலாம். அலுவலக முகவரிக்கு பார்த்திங்கன்னா 2025 அக்டோபர் 31 ஈவினிங் 4 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் எங்கே இருக்கும் அப்படின்னா salem.nic.in என்ற வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகுதிகளும் விருப்பமும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேனல் அவைலபிளாக இருக்குது. உடனே செக் பண்ணி உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.